السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சி அன்புடைய வல்லவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூத் தாபீன்கள், நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிகு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்ஆவுடைய கடமையை பள்ளி வாயில்களுக்கு சென்று நிறைவேற்ற முடியாமல் வீடுகளில் அமர்ந்து இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் கபூல் செய்து எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்துள்வானாக. கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சோதனைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு அவதானி முகங்களூடாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் இந்த உலகத்திலே ஏற்பட்ட கொரோனாவுடைய தாக்கத்துக்கு பின்னால் பல படித்தரங்கள் கடந்து இன்று எமது நாடு ஒரு அசாதாரண நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பயணத்திலே என்ற அடிப்படையில் பல நாட்களாக அனைவர்களும் இன, மத, மொழி, நிற வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லோருமே இந்த பயணத்தடையினால் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று வாழக்கூடிய இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு வகையாக சோதிக்கப்படுகிறார்கள். சிலர்கள் இந்த கொரோனாவினால் மரணித்து அந்த குடும்பங்கள் கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. சில சகோதர சகோதரிகள் இந்த கொரோனாவுடைய தாக்கத்தினால் வீடுகள், வைத்தியசாலைகளிலும் குவாரண்டைன் சென்டர்களுக்கும் சென்று குடும்பங்கள் பிரிக்கப்பட்டில்லை. பாப்பா ஒரு பக்கம், உம்மா ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் என்ற அடிப்படையில் அந்த குடும்பங்கள் கடுமையான சோதனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிகமான குடும்பங்கள் வறுமை கோடு, கடுமையான எந்த விதமான சம்பாத்தியம் பண வசதி அற்ற நிலையில் வறுமை கோட்டிற்கு அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமான வயது முதிர்ந்தவர்கள் எனக்கும் இந்த கொரோனா வந்து விடுமோ, எனக்கும் இந்த தாக்கம் ஏற்பட்டு விடுமோ, நானும் இதனால் மரணித்து விடுவேனோ என்ற அச்சத்தினால் இன்னும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் நேரடியாக சென்று படிக்க முடியாமல் முடக்கப்பட்ட நிலையில் வீடுகளில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான முரண்பாடுகள் இது அதிகரித்து பல பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் மனச்சோர்வுக்கும் ஒரு வகையான மனக்குழப்பத்துக்கும் ஆளாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சோதனைகளை கண்டு இஸ்லாம் சோர்ந்து விட வேண்டாம் என்று சொல்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் சென்று விட்டு எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்தால் இன்றைய சோதனையும் அன்றைய சோதனையும் எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் சிந்திப்பதற்காக சில விவகாரங்களை உங்களுக்கு எடுத்து காட்டலாம் நினைக்கிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம்,
நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம், நீங்கள் மனவருத்தப்பட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த ஒவ்வொரு சோதனையின் போதும் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினது நீங்க கவலைப்பட்டு கொண்டிருங்க, சஞ்சலப்பட்டு கொண்டிருங்க கண்ணியமான பெரிய என்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னது அல்லாஹ் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல இக்கட்டான நிலைகள் வந்தன. நபி அவர்கள் மக்காவிலே இருக்கும் போது அழுகிய குடல்களை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்புக்கு மேலால் போட்டார்கள். இது நாங்கள் சில நாட்கள் பயணத்தடையில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுப்தை பனி அபி தாலிபில் சுமார் 3 வருடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். யாரும் அவர்களோடு கதைக்க முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, அவர்களோடு பேச முடியாது, அவர்களோடு ஒன்றாக இருக்க முடியாது. 3 வருடங்கள், 1-2 நாட்கள் அல்ல, ஓரிரு மாதங்கள் அல்ல. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல் இலை கொலைகளை சாப்பிட்டு அதன் காரணமாக எங்களுடைய மலங்கள் எல்லாம் விலங்குகளுடைய விட்டைகளை போல போனன என்று சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உணவு அந்த அளவுக்கு பற்றாக்குறையாக கடுமையான வறுமை கோட்டில் இருந்தார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த நிலைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னது, கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களே, அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக இருந்தால் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், வ லா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். முதலாவது எல்லோருக்கும், எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்வது, இந்த சோதனையான நிலையில் சோர்ந்து விடாமல் நாங்கள் முதல்ல தைரியத்தை கையில் இருப்போம். நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் தான் நடக்கிறது என்ற ஈமானின் உணர்வோடு வாழக்கூடியவர்கள். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தைரியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமாக இந்த கொரோனாவை பற்றி பேசி 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 இன்று மக்களிடத்தில் அந்த பயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மன தைரியம் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. நாங்கள் கோலெடுத்த வைத்திய சாலையில் இருக்கக்கூடிய குழந்தையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கோலெடுத்து என்ன சொல்வது, அவருக்கு கொரோனாவா, இவருக்கு கொரோனாவா, அவர் மரணித்து விட்டாராம், இவர் மரணித்து விட்டாராம். கண்ணியமான பிரிவுகளை, சகோதர சகோதரி, தாய்மார்களே, இவைகளை குறையுங்கள், இந்த வார்த்தை பிரியங்களை குறையுங்கள். நீங்கள் ஒவ்வொருக்கு மத்தியில் தைரியத்தை ஊட்டுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே, வதவாஸு பில் ஹக்கி வதவாஸு பிஸ் ஸப்ர், வதவாஸு பில் ஹக்கி வதவாஸு பிஸ் ஸப்ர், ஒருவருக்கு ஒருவர் உண்மையையும் பொறுமையையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் எங்களுடைய உறவினர்களுக்கு அல்லது எங்களுடைய வயது முதிர்ந்த எங்களுடைய தாய் இருக்கிறார், அவர்களை தரிசிக்க சென்றால் போய் என்ன சொல்வது, அங்கு உங்களுக்கு தெரிந்த மாமா, உங்களுக்கு தெரிந்த மூத்தம்மா, இவர்களுக்கு கொரோனா, அவருக்கு கொரோனா, இவரை கொண்டு போயிருக்கிறார், அவரை கொண்டு போயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு அவர்களுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும். ஒரே ஒரு நோய், இதை குணமாகக்கூடிய ஒரு நோய், இதை நாங்கள் நேர காலத்தோடு வைத்தியம் செய்தால் இதை குணப்படுத்தலாம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் இதில் இருந்து குணமடைந்திருக்கிறார்கள் என்ற தைரியத்தை ஊட்ட வேண்டுமே தவிர, நீதான் குர்ஆன் சொல்கிறது, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், பயப்படவும் மாட்டார்கள். வைத்தியசாலையில் இருக்க சிலர்கள் அன்பாக இரக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். குழந்தையின் சென்டர்களில் இருப்பவர்கள் தயவு செய்து நீங்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு கோல் பண்ணி, இங்கே கஷ்டமாக இருக்கிறது, இங்கே உணவுகள் கடுமையான மோசமாக இருக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் நீங்கள் வெளியிலே பரப்ப வேண்டாம். காரணம், ஒரு நோயாளி, நோய் தொற்றுக்கு உள்ளானவர் அங்கே வருவதற்கு தயங்குவார், அங்கே போவதற்கு பயப்படுவார். எனவே வீட்டிலே இருப்பார், அவருடைய வருத்தம் அதிகமாகி மரணத்துக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய நிலை உருவாகும். எனவே நாங்கள் தைரியமாக, பயப்படாமல், கவலைப்படாமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்ற போதும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல், அந்த தவுர் கோயிலே இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், கால் விலகுகிறது எதிரிகளுடைய, கொஞ்சம் தலையை குனிந்தால் எங்களை கண்டு விடுவார்கள்,
உயிருக்கு ஆபத்து சகோதரர்களே. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இன்னும் பயத்தை ஊட்டவில்லை. வந்து கண்டுவிட்டால் எங்களை கொண்டு வருவார்களே என்று பயத்தை ஊட்டவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் லா தஹ்சன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். இதைத்தான் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். இதைத்தான் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் 23 இடங்களில் இந்த கவலைப்பட வேண்டாம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, குர்ஆனை பிரட்டி பாருங்கள். லா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜன் மின்ஹும் வலா தஹ்சன் அலைஹிம் வலா தஹ்சன் அலைஹிம். சூரத்துல் ஹிஜ்ருடைய 88வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். 127வது வசனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி வந்தபோது அல்லாஹ் சொன்னார், வலா தஹ்சன் அலைஹிம் வலா தகு ஃபீ தைகின் மிம்மா யம்குரூன். உங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நபி அவர்களுடைய கவலையை முதலாவது போக்கினார். கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரானுடைய 139வது வசனத்தில் சொல்கிறார், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். பாருங்க இந்த வசனம், வலா தஹினு, நீங்கள் தைரியத்தை இழந்து விடாதீர்கள். வலா தஹினுன்னா உங்களுடைய தைரியத்தை. இன்னைக்கு சிலர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு வகையான எங்களுடைய மனைவி பார்க்கிறார், ஒரு வகையான டென்ஷனுக்கு நாங்கள் ஆளாகி எங்களை அறியாமல் சில வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து வெளியாகின்றன. எங்களுக்கு அறியாமல் தூக்கத்திலே இருந்து கொண்டு அந்த பயம், அந்த கவலை, என்னுடைய வியாபாரம் என்னவாக இருக்குமோ, என்னுடைய கடையை நான் விட்டு வந்திருக்கிறேன் என்னவாகிவிடுமோ, அதை உடைத்துடுவார்களோ என்று பயத்தினால் அதிகரித்து சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், எழுந்தவுடன் மனைவி சொல்கிறார், என்ன நடந்த உங்களுக்கு என்று கேட்கிறார். ஏன் என்று கேட்டவுடன், நீங்கள் இரவு நடுவிசையிலே இப்படி கதைத்துக் கொண்டிருந்தீர்கள், இப்படி கடுமையான கவலையில் இருந்தீர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா வர்க்கத்தினரும், அது வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், வசதி குறைந்தவர்களாக இருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம், நோயற்றவர்களாக இருக்கலாம், எல்லோரும் இந்த பயத்தை முதலாவது வைத்திருக்கிறார்கள். அந்த சோதனை அதிகரித்து பயத்தை கொண்டிருக்கிறோம். முதலாவது நாங்கள் சொல்லுகின்ற மருந்து அல்லாஹ் சூரத்து ஆல இம்ரானுடைய அந்த 139வது வசனம், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் தைரியமாக இருங்கள். நீங்கள் தைரியமாக இருங்கள். அல்லாஹ்வை நம்பியவர்கள் நாங்கள். உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு அப்பால் நடக்க மாட்டார். இது என்னுடைய ஈமான். எது நடந்தாலும் எனவே எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய சிந்தனை, நாங்கள் இருக்கின்றவர்கள் இன்னும் அச்சமூட்டாமல், இருப்பவர்கள் எல்லாம் பயமுறுத்தாமல், நாங்கள் அதாவது உண்மை நிலையை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் தெரியும் கொரோனாவுடைய வீரியம், இள மரணங்கள், உண்மையில் கவலைக்குரிய பல இள மரணங்கள் இந்த நாட்டிலும் குறிப்பாக எங்களுடைய ஊரிலும் சம்பவித்திருக்கின்றன, இள மரணங்கள். எனவே இதனுடைய வீரியம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கொஞ்சம் பேர் பக்குவப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் வீடுகளில் இருக்கிறோம். இன்னும் சில மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் பக்குவப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்பாக இரக்கமாக கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, இந்த முகநூல் நேரலைகளாக சொல்லிக் கொள்வது, வாலிபர்களே உங்களுக்கு அன்பாக சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், நான் நல்ல கட்ஸோடு இருக்கிறேன், நான் நல்ல வாலிபத்தோடு இருக்கிறேன், நான் நல்ல உடம்போடு இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வீதிகளுக்கு சென்று இந்த நோயை காமொன்று எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாப்பா, வயது முதிர்ந்த எங்களுடைய உம்மா, எங்களுடைய வயது முதிர்ந்த உம்மாவுடைய உம்மா, எங்களுடைய மூத்த வாப்பா என்று இந்த நோயை கொண்டு போய் கொடுத்து மரணம் ஏற்பட்டால் எங்களுக்கு என்ன குற்றம் என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்களே உங்களுக்கு கேள்வியாக கேட்டுக் கொள்ளுங்கள். எனவே தைரியமாக இருப்பதோடு எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும். இருக்கின்ற பயத்தை இன்னும் அதிகரிக்காமல் நாங்கள் தைரியத்தை ஊட்ட வேண்டும். இதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதிகளை பற்றி சொல்லும் போதும், சுவர்க்கத்துக்கு நுழைவர்களை பற்றி சொல்லும் போதும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். அப்படியான நிலையில் தான் அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்றார்.
கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சூரத்துல் அஸ்ருடைய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வது வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர். இந்த சோதனைகளை கண்டு சோர்ந்து விட வேண்டாம் என்பதில் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது பொறுமை என்கின்ற ஆயத்தை எடுங்கள். பொறுமை என்கின்ற ஆயத்தை எடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் பொறுமையாக இருப்போம். எங்களுடைய வார்த்தை அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தையாக வந்துவிடக்கூடாது. எங்களுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய எனக்கு தான் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு தான் இந்த மரணம் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தான் இந்த கொரோனா வர வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து வந்து விடக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வேண்டும்? நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது, யா ரசூலல்லாஹ், இதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் இருக்கிறது. நீ பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் இருக்கிறது. உனக்கு சொர்க்கம் வேண்டுமா அல்லது நான் பிரச்சனை அல்ல, உன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக துஆ செய்கிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி அனுப்பிவிட்டார். இரண்டு கண்களும் இல்லாத மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் என்றார்கள். மூன்று குழந்தைகள் மரணித்த பெற்றோருக்கு சொன்னார்கள், நீங்கள் பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் என்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறார். அல்லாஹ் பொறுமையாளர்கள் இந்த தைரியத்தை ஊட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பயத்தை ஊட்டி ஊட்டி எங்களுடைய மனதில் மன உளைச்சலுக்கு ஆளாய் விடாமல், மனரீதியான பயத்தை ஏற்படுத்தி விடாமல் எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எல்லாம் சரி. ஆனால் இந்த மனரீதியான குழப்பத்துக்கு மருந்து தேவை, அதுதான் தேவை. இஸ்லாம் சொல்கிறது, கவலைப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். மூன்றாவது மருந்து சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். உங்களுடைய மனக்குழப்பம் இல்லாமல் குர்ஆனின் செல்லர்களில் இருக்கக்கூடியவருக்கும் சொல்வது, நீங்கள் உங்களுடைய நேரங்களை திக்ர்களில் கழியுங்கள். உங்களுடைய கட்டில்களிலே இருந்து ஒன்று திக்ர் செய்யுங்கள். உங்களுடைய வீடுகளிலே யாராவது குர்ஆனின் செல்லர்களிலும் வைத்தியசாலைகளில் இருந்தால் சொல்லுங்கள், திக்ர் என்கின்ற ஆயத்தை கையில் எடுங்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்து சொன்ன திக்ர், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். திக்ர் செய்தார்கள். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரனாக இருக்கிறேன் என்ற திக்ரை தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே இருந்து சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டிலே எரியப்படுகிற போது செய்த திக்ர், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நபியுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்ட போது, தனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று முறையிட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த திக்ரை, கவலையின் போது செய்ய வேண்டிய திக்ர், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும், உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும். நபியுடைய மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய விரிப்புக்கு சென்றால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்கள், அதுவே உங்களுக்கு போதும் என்றார்கள். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். உள்ளத்திலே அமைதி வேண்டுமா? உள்ளத்திலே கவலை இருக்கிறதா? வறுமை பற்றிய கவலையா? நோய் பற்றிய கவலையா? பிள்ளைகள் பற்றிய கவலையா? பெற்றோர்கள் பற்றிய கவலையா? மரணித்தவர்களை பற்றிய கவலையா? என்ன கவலை இருந்தாலும் போய்விடும். அந்த ஆயுதத்தை கையில் எடுங்கள், திக்ர் என்கின்ற ஆயுதம். அப்படி இருக்குமாக இருந்தால் இந்த சோதனைகள் போது நாங்கள் சோர்ந்து விட மாட்டோம், சோதனைகளை கண்டு சோர்ந்து விட மாட்டோம், மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டோம். எனவே திக்ர் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுங்கள். அடுத்த ஆயுதம் தவக்குல், அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ் போதுமானவன். எது நடந்தாலும் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்க மாட்டாது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் உலகத்திலே எல்லா அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன். உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு
மரத்திலே இருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்க மாட்டார். சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, எனவே இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. இந்த நோயினால் பல முஸ்லிம்கள் பாதிப்படைகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. இந்த முஸ்லிம்கள் மரணிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. எனவே நாங்கள் அல்லாஹ்வை நம்புவோம். அல்லாஹ்வை நம்ம தவக்குல். அல்லாஹ் போதும் எனக்கு, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எனக்கு நோய் வந்திருக்கிறது, நான் கவலைப்படவில்லை, நான் அதற்கான ட்ரீட்மெண்ட்களை நான் எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு அல்லாஹ் போதும். அல்லாஹ் இருக்கிறார், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் முஃமினாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், நான் மௌத்தை நம்பி இருக்கிறேன், நான் மஹ்ஷரை கியாமத்தை நம்பி இருக்கிறேன். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அடுத்து தக்வா என்கின்ற இறையச்சத்தை கைப்பிடித்துக் கொள்ளுங்கள். தக்வா என்கின்ற இறையச்சத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையிலே இருந்தாலும் சரி, இருட்டிலே இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, தயவு செய்து நீ அன்பாக கேட்டுக்கொள்வது வீட்டிலே இருக்கின்ற ஒரு தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் யாரும் காணவில்லை, யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது என்று நாங்கள் எது செய்தாலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய தொழுகையை பெறுதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வீடுகளிலே பள்ளி வாயில்கள் முடக்கப்பட்டு வீடுகளிலே இருக்கிறோம். சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்காக சதகாக்களை செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய ஊர் அல்ஹம்துலில்லாஹ் பல கொடை வள்ளல்களை கொண்ட ஊர். கொடுப்பவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை, யாரும் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று. அல்ஹம்துலில்லாஹ் பலர்கள் கொடுக்கிறார்கள், கொடுப்பவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்னும் தேவை இருக்கிறது. எங்களுடைய ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேவை இருக்கிறது. ஐயவர்களை பாருங்கள், உறவினர்களை பாருங்கள், பெற்றோர்களை பாருங்கள், தூர உள்ளவர்களை பாருங்கள். கண்ணியமான பிரியவர்களை, சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, கொடுப்பவர்களுக்கு என்றும் குறைய மாட்டார் என்கின்ற ஈமானை உள்ளத்தில் எடுத்து அந்த தக்குவாவை, அந்த உள்ளட்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த பயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய நாங்கள் உடனடியாக அதான் சொன்னவுடன் நேர காலத்தோடு தொழுது கொள்ளுங்கள், அந்த பயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்வை பயந்தால் வறுமை போட்டியுள்ளவர்களுக்கு சொல்கிறோம், பணம் எல்லாம் முடிந்து விட்டது என்று வீட்டிலே பிள்ளைகளோடு, பெண் பிள்ளைகளோடும், வசதி இல்லாத நிலைகளோடும் விதிக்கக்கூடியவர்களுக்கு அன்பான ஒரு புத்திமதியிலே அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் நினையாத புறத்தில் உங்களுக்கு அல்லாஹ். இது வெறுமனே வார்த்தை அல்ல, இது என்னுடைய வார்த்தை அல்ல. குர்ஆன் சொல்கிறது நினையாத புறத்தில் உங்களுக்கு அல்லாஹ். நினையாத புறத்தில் நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீர்கள், உங்களுடைய வீடு கட்டப்படும். இது உண்மை சகோதரர்களே, வெறும் வார்த்தை அல்ல. எனவே வறுமையில் சோதனையாக இருக்கிறீர்களா, எடுத்துக் கொள்ளுங்கள், தக்வாவை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொழுகையில் இல்லை, வீட்டிலே தியேட்டர்களாக வீடுகள் மாறி இருக்கிறது, ஆடல்களும் பாடல்களும் கூத்துகளும் இருக்கும் போது இப்போது அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை கேட்க முடியுமா? அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை எதிர்பார்க்க முடியுமா? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, முதலில் நாங்கள் தக்வா என்கின்ற அந்த ஆயத்தை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய இந்த நிலைமை மாறும். அடுத்தது சோதனைகளோடு இருப்பவருக்கு மிக அன்பாக சொல்லிக் கொள்வது, கனாத் என்கின்ற ஆயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு போதும், எனக்கு இருப்பது போதும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, வீரியம் கூடிய ஒரு நோய் தொற்று தயவு செய்து சொல்லிக் கொள்வது, நீங்கள் ஒரு சோரோடும் ஒரு சம்பளோடும் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டாலும் பிரச்சனை அல்ல. தயவு செய்து வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம். நீ அன்பாக சொல்லிக் கொள்கிறோம். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பாடசாலை மாணவர்களை கட்டுப்படுத்துங்கள். அவளுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய கணவன்மார்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு தேவையை சொல்லிக் கொண்டு வெளியே தெரிகிறார்கள். இதனால் அத்தியாவசிய தேவையுடையவர்கள் வெளியிலே போக முடியாத நிலை உருவாகிறது. நீ அன்பாக சொல்லிக் கொள்கிறோம். சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லையா, தனி அரிசி சோறையாவது சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மரணம் அதிகரித்து தனி நபர்களாக இருந்த மரணம் இன்று குடும்பமாக மரணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தனி நபர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று குடும்பமாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பயப்படுத்தவில்லை, நீங்கள் நினைக்க வேண்டாம் நாங்கள் பயப்படுத்துவதற்காக சொல்கிறோம் என்று இல்லை. கவலைப்பட வேண்டாம்,
கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லவில்லை, வாங்க தைரியமாக கூரையை விட்டு வெளியே செல்வோம், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லவில்லை. மிக நன்றாக வைத்துக் கொள்வோம் இந்த நுணுக்கத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்ன நபி அவர்கள் சொல்லவில்லை, பாரத பாப்பமாக பிரச்சனை இல்லை, குகைக்கு வெளியே போய் பார்ப்போம், என்ன எதிரி வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை. நபி ஒரு குகைக்குள்ளதான் மறைந்திருந்தார்கள், குகைக்குள்ளதான் ஒதுங்கி இருந்தார்கள், வெளியிலே வராமல் தான் இருந்தார்கள். எனவேதான் நாங்கள் சொல்லிக் கொள்வது, வீடுகளிலே நாங்கள் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நம்புவோம், வீடுகளில் இருந்து கொண்டு கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்வோம், வீடுகளில் இருந்து கொண்டு தக்வாவோடு இருப்போம் என்று சொல்வோம், வீடுகளில் இருந்து கொண்டு போதும் என்ற மனம் எனக்கு இருக்கிறது என்று சொல்வோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இன்று இருக்கக்கூடிய நாட்டுடைய நிலையில் எங்களுக்கு தேவை மனரீதியான தைரியம், மனரீதியான தைரியம். அது இங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே இஸ்லாம் அதற்கான பூரணமான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. எனவே நாங்கள் இவைகளை எடுத்துக்கொள்வோம், இவைகளை பரிபூர்ணமாக எடுத்துக்கொள்வோம். இறுதியாக இந்த நாட்டில் இந்த நோய் தொற்றை நீக்குவதற்காக வெக்சின், அதற்கான ஊசி போடுகிறார்கள். இந்த ஊசியை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய ஷரியத்துடைய நிலைப்பாட்டை அகில இந்திய ஜமியத்துல் உலமா அறிவித்திருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு நோய் வருவதற்கு முன்னால் அந்த நோய் தொற்றிலே இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கான முழு நபிமொழிகளில் நபியுடைய வழிகாட்டலும் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அஜ்வா இனத்தைச் சேர்ந்த பேரித்தம்பழங்கள் 7 சாப்பிடுங்கள், நெஞ்சை அருந்தினாலும் அது உங்களுக்கு தாக்கம் செலுத்தாது என்று சொன்னார்கள். எனவே ஒரு நோய் வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிகாட்டல் நாளாந்தம் செய்து வரும்படி. அதே போன்று கரிஞ்சீரகம் கொண்டு வருவோருக்கு மௌத்தை தவிர அனைத்துக்கும் மருந்து என்று சொன்னார்கள். எனவே நோய் வந்ததற்கு பின்னால் அல்ல, நோய் வருவதற்கு முன்னால் அதுக்கான பாதுகாப்பை தேடிப்படி சொன்னார்கள். எனவே நாங்கள் வெக்சினை அடித்துக் கொண்டாலும், ஆனால் வெக்சின் போட்டிருக்கிறேன் நான் தைரியமாக திரியலாம் என்று வெளியிலே திரிவதல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே உள்ளது. ஒரு நோய் தொற்று ஏற்படுவது எப்படி அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய நாட்டிற்கால் ஏற்படுகிறது என்று நம்புகிறோமோ, அதுபோல ஒரு வெக்சின் அடித்ததற்கு பின்னால் அந்த நோய் தொற்று வராது என்று நம்புவதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் உள்ளது என்பதை நம்புவோம். கண்ணியமான பிரிவுகளே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சொல்லப்படுகின்ற முழுமையான வழிகாட்டல்களை கடைபிடித்துக் கொள்வோம், பின்பற்றுவோம். இனிவரும் காலங்கள், இனிவரும் நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக சுகாதாரத்துறையில் அறிவித்திருக்கிறார்கள். வீரியம் கூடிய வைரஸ்களையும் எங்களுடைய நாட்டில் இன்று அடையாளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 600க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் ஓட்டமாவடி பகுதியிலே இந்த கொரோனாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, வயது முதிர்ந்தவர்களும் அதிகமானவர்கள் நோய் தொற்றினால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவலையான விடயம், மிக கவலையான விடயம். ஒரு நோய் தொற்றினால் மரணித்தவர்களுடைய இறுதி கடமைகளை கூட எங்களால் பெற்ற பிள்ளை, பெற்ற கணவன், மனைவி நேரடியாக சென்று அதனை செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இந்த கொரோனா தொற்றினால் மரணிப்புகளுக்கு ஏற்படுகிறது என்றால் ஒவ்வொருவரும் இதனை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலை எனக்கு வந்துவிடக்கூடாது, என்னுடைய வீட்டிலே உள்ள என்னுடைய பாப்பாவுக்கு வந்துவிடக்கூடாது, என்னுடைய உமாவுக்கு வந்துவிடக்கூடாது, என்னுடைய அயல்வர்களுக்கு வந்துவிடக்கூடாது, என்னுடைய உறவினர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற நிலை ஒவ்வொருவர்களும் விரும்புவார்களாக இருந்தால், ஒவ்வொருவர்களும் நினைப்பார்களாக இருந்தால் இந்த முழு பகுதியிலே இருந்தும் இந்த நோய் தொற்றை குணப்படுத்தலாம். எனவே சுகாதாரத்துறையினர் இதற்காக பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இதற்காக வேண்டி எங்களுடைய நகர சபை, பள்ளி வாயில் முஸ்லிம்களின் சம்மேளனம், காத்தான்குடி ஜமியத்துல் உலமா, சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம், பொது நிறுவனங்கள், மீடியாக்கள், அதே போன்று தொண்டு நிறுவனங்கள், பள்ளி வாயில்கள் என்று எல்லோருமாக இணைந்து இந்த ஊரில் இந்த நோயை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட. எனவே எல்லோருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் துஆ செய்வோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோய் தொற்றை மிக கூடிய சீக்கிரத்தில் இந்த நாட்டிலே இந்த பகுதியிலே குணமடைய செய்வானாக. யாவது எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாவது நாங்கள் அனைத்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யாவா இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் தொற்றை இல்லாமலாக்கி ஒரு சுபீட்சமான, ஒரு சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்துவாயாக. யாவா அதிகமானவர்கள் சோதனைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் மன கஷ்டங்களுக்கும் ஆளாகிவிட்டார்கள். யாவா அவர்களுடைய உள்ளங்களை நிம்மதி அடைய செய்வாயாக. யாவா உள்ளங்களிலே நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுத்துவாயாக. யார் யாருடைய குடும்பங்கள் இந்த நோய் தொற்றினால் மரணித்திருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களுக்கும் பொறுமை என்கின்ற ஆயத்தை கொடுப்பாயாக. யாவா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் ஆக்கிறார்களா.
யா அல்லாஹ் அதிகமானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு தேவையானவை உன்னுடைய புறத்தில் இருந்து நீ கொடுத்துருவாயாக யா அல்லாஹ் அதிகமானவர்கள் சதகாக்களில் தான தர்மம் ஈடுபடுகிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரங்களை பரக்கத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் அதிகமானவர்கள் உலமாக்களுக்காக வேண்டி செலவழிக்கிறார்கள் யா அல்லாஹ் குறிப்பாக எங்களுடைய ஊரிலே எங்களுடைய ஹத்தீப்மார்கள் இமாம்கள் சம்மேளனத்தின் ஊடாக பல உலமாக்களுக்கு இந்த அவர்களுடைய உதவிகளை பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் இன்னும் செய்வதற்கு அதிகமானவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக அவர்களுடைய குடும்பத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரங்களிலே பரக்கத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாத்தியா அல்லாஹ் யா அல்லாஹ் இன்னும் எத்தனையோ தேவையுள்ளவர்கள் எங்களுடைய ஊரில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் தேவை உடையவர்களுக்கு தேவையானதை கொண்டு போய் நீயே சேர்த்துயா அல்லாஹ் யா அல்லாஹ் எத்தனையோ வசதி படைத்தவர்களும் இந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கும் தேவையான உதவிகளை நீயே செய்தியா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த நோய் தொற்று இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ் முழுமையாக இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ் முழுமையாக இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ் நீ எதற்காக இந்த நோய் தொற்றை இந்த நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறாய் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ் இதற்கு பின்னால் பல கைதிகளை நீ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ் நாம் உன்னை மட்டும்தான் நம்புகிறோம் யா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம் யா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் குடும்பங்களாக இந்த நோய் தொற்றுக்கு ஆளாய் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் இளவயது மரணங்கள் அடைந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் யா அல்லாஹ் அனைவர்களையும் பாதுகாக்கிறது யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பை தவிர இந்த உலகத்தில் எந்த பாதுகாப்பும் கிடையாது யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பை கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பை கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இதற்காக இந்த நோய் தொற்றை இல்லாமல் ஆக்குவதற்காக யார் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுத்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் பொருளாதாரத்தை பரக்கத்தை ஏற்படுத்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்து யா அல்லாஹ் இந்த ஊரில் உள்ள நல்ல மக்கள் உடைய துஆக்களை கபூல் செய்து யா அல்லாஹ் நோன்பாளிகள் சதகா செய்யக்கூடியவர்கள் பரக்கத் நிறைந்தவர்கள் வாழக்கூடிய ஊர் யா அல்லாஹ் இந்த பகுதி அனைத்தையும் பாதுகாத்து யா அல்லாஹ் முழு நாட்டையும் பாதுகாத்து யா அல்லாஹ் எல்லா மதத்தவர்களையும் பாதுகாத்து யா அல்லாஹ் எல்லா இனத்தவர்களையும் பாதுகாத்து யா அல்லாஹ் எல்லோரும் மனிதர்கள் என்ற வகையில் எல்லோரையும் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த நோய் தொற்று இல்லாமலாக சந்தோஷமான மகிழ்ச்சியாக வாழ வச்சு யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்த நல்ல ஒரு கூட்டத்தை ஆக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மீடியா ஊடாக இந்த பயான் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வேண்டும் என்று இந்த சொன்ன அவதானி நேரடியூடாக ஒளிபரப்பப்படுகின்ற இந்த இதற்கு உரிமையாளர்கள் இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் வழங்கி இப்படியான விழிப்புணர்வு ஊடாக இந்த மக்களுக்கு நல்ல விடயம் சேர்த்தடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவருடைய சதோ சுகத்தையும் பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தையும் நிம்மதியை ஏற்படுத்தியா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் ஆளாக்கியா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துன் வ கினா அஸாபன்னார் வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.